பேரவைத் தலைவர் அமைச்சர் அவங்க சொல்லட்டும். அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வர எந்த அரசாங்கமும் பண்ணல. நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒன்னு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பத்தி சொல்ல அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு சொல்லுகிறார். இல்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை அதான் சொல்ல அதிகாரப்பூர்வமான அரசியலா மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு அல்லது நீங்கள் கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்க பேச முடியும். இல்ல வெளியில வர செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்க வேண்டும் அவங்க கேட்கறாங்க. அதான் சொல்ல ஆதாரம் இல்ல ஆதார பத்திரிகைகள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான் அவங்க கேட்கறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையிலே அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்ற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றல. அதை சொல்லுகிற இடையில காசு கொடுத்தா பத்திரிகையாளர்கள் எது வேணாலும் எழுதுவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூணு பத்திரிகை தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, தொழில்துறை அமைச்சர் உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையில அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவதில் ஒப்பீடுகளை பண்ண முடியும். மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் 2 புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்க நான் சொல்றேன் அப்புறமா. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரப்பூர்வமாக இப்ப தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடோ அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்ப தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை நல்லா இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை
அமைச்சர் சொன்னாங்க. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் 1 லட்சம் கொண்டாந்துருக்கிறீங்க, அதில் எந்த ஒரு தவறு இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 தான் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை முதல்ல நடத்தினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் 2,62,200 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னே உடனே வந்து தொழிற்சாலை வந்துடாது. பெரிய நிறுவனங்களாம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வருவதற்கு. ஒரு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அதற்கு முதல் நிலை எடுக்க வேணும், பிறகு அனுமதி வாங்கணும், மத்திய அரசு மாநில அரசு பல அனுமதி வாங்க வேணும், பிறகு கட்டடம் கட்ட வேணும், அதுக்கு உண்டான எந்திரங்கள் பொறுத்து வேணும், அதுக்கு ஊழியர் அமைக்க வேணும், நிரந்தரம், அதுக்கு வங்கியில கடன் பெற வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட எந்த தொழிற்சாலையும் பயன்பாட்டுக்கு வராது. ஆக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பயன்பாட்டுக்கு வரும், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வராமல் போகும். ஆகவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வருது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைக்க பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலை அதிகமாக துவங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடித்தளமாக அமைந்தது என்பதை அவையினுடைய கவனத்துக் கொண்டார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு வந்து இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க கூகுள் சர்ச் நார்மலாக பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்த உடனே எல்என்டி 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து இங்க சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பழைய நிகழ்வுகளிலே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். 2017ஆம் ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தனபால் அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர் ஒரு குறிப்பை இங்கே படித்து காட்டுகிறார். 1998ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகையிலே வருகின்ற ஏசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்வது அழகல்ல என்று குறிப்பிட்டுள்ளதையும், 2011ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகையில் சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்றும், அன்றைக்கு பேரவை முன்னவராக இருந்த மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே உரையாற்றுகையில் குறிப்பிட்டதையே மீண்டும் பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்ப நினைக்கிற பிரச்சனைக்கு நான் மறுப்பதற்கான காரணத்தை விளக்கிற உடனே பேராசிரியர் பெருந்தகை பிறந்த பெரியவர் அன்பழகன் அவர்கள் சொன்னது, ஒரு செய்தி தன்னுடைய காதிற்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டு வடிவம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியில் எத்தனையோ செய்திகள் வரலாம், அப்படி வருகிற செய்திகளை எல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது ஒன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரிகை செய்தி வைத்துக்கொண்டு அதை உறுதிப்படுத்தி பேசக்கூடாது என்பது வேறு. நாங்கள் அதை சொல்லலை. பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் என்ற பத்திரிகை என்று நாமே இந்த சட்டமன்றத்திலே பல நேரம் பாராட்டி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது, அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, சில பத்திரிகையினர் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10வது பத்திரிகை சொல்றது தவறு இல்ல. இந்த விவாதமே மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொல்லியது, அவர் சொல்லிய தகவல் அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் என்ற முறையில் நான் அறிவிக்கிறேன், இந்த சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர் அறிவிக்கிறார். அது ஆதாரம் இல்லாத அந்த பத்திரிகை செய்திகளை பற்றி அவர் சொன்னது எல்லா ஒட்டுமொத்த பத்திரிகையும் தொழில்துறை அமைச்சர் வெறுப்பதாகவோ அவர்களை பற்றி வெறுப்புணர்வு ஏற்படுவதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர் வெளியிடவில்லை என்று நான் கருதுகின்றேன்.
பத்திரிகை துறையை பற்றி இந்த மன்றத்தில் இருக்கிற மாமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. குறிப்பாக தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த அமைச்சர் பெருமக்களும் இருக்கு என்று நான் கருதி வெளியிருந்த பல செய்திகளில் இருந்து பல பத்திரிகைகளை பாராட்டுவதில் இருந்து அதை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சில பத்திரிகைகள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தால் உள்ள உணர்வோடு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பத்தி அவ்வளோ அழகா எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்க பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அடுத்த சமயத்துக்கு போயிடலாம். நீங்க ஒரு ஒப்பீடப்பட்டு தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கு இவ்வளவு ஒப்பிடு கூட ஆதாரம் இல்லாத ஒப்பீடு இருக்க. ஒரே நிமிஷம். எந்த பத்திரிகையும் பெயரையோ இந்த பத்திரிகையில் வந்திருக்கூட நான் சொல்லல. சாதாரணமாக உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கிடைச்சா அதை அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. நான் சொன்ன ஒப்பீடு பற்றி அவங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் உரை சாயங்காலம் இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது தவறு, அது சொல்லுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது குற்றச்சாட்டே சொல்லலை, எந்த குற்றச்சாட்டும் சொல்ல எதுவும் சொல்லவில்லை. என்ன ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சு 24 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிக்க போகிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாக இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னால் குற்றச்சாட்டு சொல்லலை. 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, ஒரு லாங் டேர்ம் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2036 நாங்கள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாற்றினா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது 2030 $1 டிரில்லியன் பொருளாதாரமாக இலக்கை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதை நோக்கி தான் அங்கே பயணம் போச்சு. அதனாலதான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழ்நாடை மாற்ற முடிந்தது. 2030 நாங்கள் இப்ப ஆட்சியை தொடர்ந்திருந்தோம் என்று சொன்னால் 2030 அந்த சாதனையை ஈட்டி இருப்போம், கொண்டு வந்திருப்போம். $1 டிரில்லியன் கொண்டு வந்திருப்போம். தொழில்துறை அமைச்சர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பதான் சொல்லி முடித்தேன். அதாவது அவர் மூத்த உறுப்பினர் கூட, முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு இப்படி நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்க பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். நாங்க வந்து ஆலோசனை சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அவங்களை வாழ்த்த முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நாங்க சொல்ல முடியும். எதிர்கட்சியோட கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ளதெல்லாம் 2 கருத்து ஒரே கருத்து தான் முடிச்சிருக்கேன். கேட்டுக்கொள்ளதெல்லாம் நீங்க வந்து $1.5 டிரில்லியன் அமெரிக்க நீங்க வந்து கொண்டுருவோம்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த TR.B. ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 $2 டிரில்லியன் அமெரிக்க நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். நீங்கள் நல்லா உழையுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு எதிரில்லை. நல்லா உழையுங்கள். கடுமையாக உழைத்தால் தான் தொழில்துறையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி உழைத்த காரணத்தால் தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் உழைத்து கடுமையாக முதலீட்டாளர்களை சந்தித்து அதன் மூலமாகத்தான் இந்த உயரத்தை நாங்கள் உச்சத்தை நாங்கள் முடிச்சிட்டேன் எட்டி இருக்கின்றோம். எனவே அதே போல் நீங்கள் உழையுங்கள். முடிந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய இலக்கிலே ஒரு பாதையாவது நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் நான் வரையறுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே பேசுகின்ற பொழுது அமைச்சர் நான் முடிச்சிட்டே தான் லாஸ்ட் அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். முதலீட்டாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா, தவறெல்லாம் சிந்திக்க மாட்டாங்களா, இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து சொன்னாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா தான்